ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்துநகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எங்கள் ஊர் முளைப்பாரி திருவிழா லாஸ்ட் 7 டேஸாக செம்ம சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம சேனலில் லாங் vlog போஸ்ட் பண்ணி 5 டேஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு இதான் ரீசன். டெய்லியும் ஈவினிங் 7 o'clock மேலே கோவிலுக்கு போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு கும்மி அடிச்சுட்டு ஒரு 9 o'clock கிட்ட தான் வீட்டுக்கு வருவோம். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைமாக முளைப்பாரி எடுக்கிறேன். எங்கள் ஊர் கோவில் வந்து வருஷம் வருஷம் முளைப்பாரி திருவிழா நடக்கும். முளைப்பாரி பார்க்கறதுக்காக லாஸ்ட் டே போவோம். எல்லாரும் அழகா பெரிய ரவுண்டு போட்டு சூப்பராக கும்மி அடிப்பாங்க. அன்னைக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நான் ஒரு நாளும் ஆனால் முளைப்பாரி எடுக்கணும் அப்படின்னு நினச்சதே இல்லை. இந்த வருஷம் அம்மா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி சனிக்கிழமை முளைப்பாரி போடுறாங்க, நீயும் போறியா அப்படின்னு சொல்லிட்டு. முளைப்பாரி போடுறதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் ஒன்றும் தெரில. சரி, வெஜ்ஜு சாப்பிட்ணும், விரதம் இருக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறமா இல்லை முளைப்பாரி போட்டுனா காப்பு கட்டணும், அதுக்கப்புறம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது, என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் பெரியவங்ககிட்டலாம் கேட்டப்போ எங்கள் ஊரில் வந்து ரொம்ப பெரிய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இல்லை. தரையில் போர் விரித்து படுத்துக்கலாம், தலைவாணி வைக்கக்கூடாது, அப்புறம் வெஜ்ஜு சாப்பிட்ணும், அப்புறம் பச்சை இலை காய்கறிகள்லாம் சாப்பிடக்கூடாது, தாளித்து சாப்பிடக்கூடாது, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் சொன்னாங்க. சரி, நம்ம ஆச்சிக்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆச்சிக்கு கால் பண்ணி கேட்டோன்னா, தலையில் எண்ணெய் வைக்கக்கூடாது, சீப்பு வைக்கக்கூடாது அப்படின்ட்டு நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, வில்லேஜ் லைஃப் ஸ்டைலுக்குலாம் நம்ம போக முடியாது. நம்ம ஊரில், எங்கள் ஊர் வந்து வில்லேஜ் தான், ஆனால் எங்கள் ஆச்சி ஊர் லெவலுக்கு இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணி விரதம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட் ஒரு 7 டேஸாக டெய்லியும் நம்ம சேனலில் ஷார்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நானும் அம்மாவும் கோவிலுக்கு போயிட்டு அப்புறம் கும்மி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றது நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஈவினிங் 7 to 9 வரைக்கும் நல்லா கோவில்லே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தோம். டே 6 அன்னைக்கு கோவிலுக்கு பிரசாதத்துக்கு நாங்களே ஸ்பான்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிரசம்லாம் வாங்கி கொடுத்துருந்தோம். அன்னைக்கு பார்த்து கோவில் உள்ள அம்மனோட சேலை எல்லாமே ஏலத்துக்கு விடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அம்மன் சேலை வந்துட்டு வாங்கலாமா, நம்ம வாங்கி கட்டலாமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டு இருந்தாலும் கோவிலில் இருந்துட்டு எல்லாரும் அம்மனோட சேலை வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னனால அம்மா வந்துட்டு ஒரே ஒரு saree மட்டும் எடுத்துட்டு வந்தாங்க. நான் கையில் வச்சிருக்கிறது அந்த saree தான். டெய்லியும் குட்டீஸ் கூட அவ்வளோ அழகாக அந்த டைமிங்க்கு வந்துட்டு கடைசி வரைக்கும் எங்கள் கூட டயர்ட் ஆகாமல் கும்மி அடித்து டான்ஸ் ஆடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து இந்த 7 டேஸும் ஒரு ரிஹர்சல் டே மாதிரியே இருந்தது. எப்படி இந்த ஸ்டெப் போடணும்னே தெரியல. ஃபஸ்ட்டு இங்கே கூட ஆடுறவங்கள பார்த்து பார்த்து அப்படியே கற்றுக்கிட்டேன். மாசி 1ஆம் தேதி அன்னைக்கு தான் கும்மி லாஸ்ட் டே எல்லாரும் முளைப்பாரி எடுக்கிறது. ஸோ அதுக்கு முந்தி நம்ம இன்றைக்கே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 நாளை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டெப்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டேன். அம்மனுக்கு கட்டிட்டு அதுக்கப்புறமா ஏலத்தில் விட்ட saree. ஸோ இந்த saree தான் எங்கள் அம்மா வந்து நாளைக்கு முளைப்பாரி எடுக்கிறோம்ல அன்னைக்கு கட்டுறதுக்குன்னு எடுத்து வச்சுருக்காங்க. முளைப்பாரிக்கு யார் யாரெல்லாம் காப்பு கட்டியிருந்தாங்களோ எல்லாரும் சூப்பராக ரெடியாகி வந்து கோவில் முன்னாடி முளைப்பாரியெல்லாம் எடுத்து சென்டரில் அழகாக ரவுண்டாக வச்சு அதை சுற்றி கும்மி அடிப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வீடியோ எல்லாமே நான் அப்கமிங் டேஸில் போஸ்ட் பண்ணுறேன். நாளைக்கோ நாளான்னைக்கோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். அப்புறமா 7th டே அன்னைக்கு கோவையிலேருந்து மங்கைவள்ளி கும்மி குரூப் வந்து சூப்பராக கும்மி அடித்து டான்ஸ் ஆடினாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாரும் அவ்வளோ அழகாக சேமாக ஸ்டெப்ஸ்லாம் போட்டு கும்மி அடித்து பாட்டெலாம் பாடி டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. இன்னும் ஒரு டவுட் என்னென்னா, கோவிலில் அம்மன் கட்டின saree வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்து கட்டலாமா அப்படின்னு ஒரு டவுட்டில் இருந்தது. உங்களுக்கு யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரில. ஒரு சிலர் வந்துட்டு சாமி கட்டின saree வந்து நம்ம கட்டக்கூடாது, வீட்டில் வேணால் பூஜை அறையில் வச்சு கும்பிடுங்க அந்த மாதிரி சொன்னாங்க. ஒரு சிலர் வந்துட்டு ஒரு 50-60 வயசு உள்ளவங்கலாம் கட்டலாம். ஒரு சிலர் வந்துட்டு இல்லை, சாமிக்கு கட்டின புடவை நம்மலாம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட் டைமாக எங்கள் ஊருக்கு இந்த மாதிரி ஆட்கள்லாம் கூப்பிட்டு டான்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க.
ஃப்ரைடே அன்னைக்குமா ஆடி கடைசி வெள்ளி இன்னைக்கு கும்மி அடிக்கிறது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போட போயிருந்தோம். ஆனால் அன்னைக்கு மங்கை வள்ளி குரூப்ஸ் எல்லாம் வந்தனால எங்களெல்லாம் கும்மி அடிக்க விடலை. அவங்க தான் சூப்பராக டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த ப்ரோக்ராம் மட்டும் நல்லா உட்காந்து ரசித்து பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த கும்மி பாட்டு வீடியோ இன்னும் நிறைய பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா லைவ் வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா போய் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங், ஸ்டே கனெக்டட்.